வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. இது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே அடிப்படையான ஒரு மெத்தடுங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அதை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கூட நம்ம தினமும் இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் நடந்ததுங்க. அந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ், கோல்டு இல்லைனா ஃபாரெக்ஸ் இண்டெக்ஸில் US30ல், NAS 100ல் இல்லைனா உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி போன்ற பேர்ஸ்லலாம் என்ன நடக்குது, பிட்காயினில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இனிமேல் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து நம்ம இனிமேல் வந்து பார்க்கலாங்க. இதோடைய லிங்க்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்விட்டர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட லிங்க் வந்து பின்டு ட்வீட்டாகவே இருக்குது. ஸோ வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் வந்து நம்மளை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இனிமேல் வந்து ஃபாரெக்ஸ் தொடர்பான எந்த விஷயம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை கன்ஃபியூஷனை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து பிரிச்சாச்சுங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டில் வந்து டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ட்விட்டரில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ப்ளஸ் எவ்ரிடே மார்னிங் வந்து உங்களுக்கு இந்த கோல்டில் என்ன நடந்தது, அடுத்து என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாங்க. முடிஞ்சால் தினம் ஒரு பார்வை அப்படின்னு US30, 100 பேர்ஸில் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இல்லை நீங்கள் வந்து வேறு எதனாச்சும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, இந்த சார்ட்டையும் கூட சேர்த்து அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபாரெக்ஸ் சார்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதில் நீங்கள் எதனா ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா 1, 2 சார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோஸை எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா தொடர்ந்து ஒரே விஷயம் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளும் வந்து அதே விஷயத்த வேறு வேறு மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணி நிறைய வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போது இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கு. எக்ஸ்பைரி வந்து எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி கூட பேங்க் நிஃப்டிலேருந்தே வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்று தினம் ஒரு பார்வையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நம்ம பேசியிருந்தோங்க. என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெண்டை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போதெல்லாம் கீழே விழுந்துருக்குது ப்ரைஸு. இது என்ன பண்ணுச்சு, இந்த பேரலல் சேனல் பேட்டர்னில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ரைசிங் பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி சப்போர்ட்டுக்கே வந்து வந்துருச்சுங்க ப்ரைஸு. இந்த சப்போர்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு நம்ம என்ன பேசணும் போன ப்ரீவியஸ் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட் இருக்குதுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரெண்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது இந்த லெவல்லேருந்தே திரும்பி வந்து இப்படி போய் இந்த லெவலை கட் பண்ணி நம்ம எதிர்பார்த்த 52,000 வந்து அந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, அப்படி இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்தான் அப்படின்னா இந்த பாடி லெவல் வரைக்கும் கூட வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோங்க. அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வந்து, அதாவது இன்னும் கூட ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுட்டு கீழே வந்துட்டான். ஸோ 1 ஹவரில் நம்ம ஒரு மாதிரி வந்து நம்மளுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி நடந்துருக்குது. இப்போவும் நம்மளோட பார்வை அதே தான். இது என்னன்னா, திஸ் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட். ப்ரைஸ் கீழே போகுது அப்படின்னா மறுபடியும் வந்து அது வந்து மேலே இழுக்க தான் பார்க்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து திரும்பவும் கூட சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. அந்த மாதிரி ரொம்ப கீழே வந்தது அப்படின்னா ப்ரைஸ் ரொம்பவே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி வரக்கூடாது. வராமலே மேலே போகணும் அப்படின்னா இந்த லெவல்ல இருந்தே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒருவேளை ட்ரெண்ட் லைனுக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆகி நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து போயிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணோன்னா டக்குன்னு மேலே போவான். இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா மேலே இந்த லெவலு, இந்த டார்கெட்டு, அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி
52,500 50 2000 52,500 அந்த மாரி வந்து மேல மேல போறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்ல போய் என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா? இன்னைக்கான ட்ரேட்ஸ் வந்து அது வந்து நம்மளுடைய பார்வை. அது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? நாளை கழிச்சு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறத அந்த பார்வைய பார்த்துட்டோம் நம்ம. இப்போ 5 மினிட்ஸ்ல போயிட்டு நமக்கான ட்ரேட்ஸ் இன்னைக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. காலையில மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஸோ நேத்துக்கு வந்து இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல இந்த லோ வரைக்கும் வந்திருக்குது. ப்ரீவியஸா வந்து ஒரு புல்லிஷ் ஆ ஆர்டர் ஃப்ளோல உங்களுக்கு நடுவுல ஒரு பியரிஷ்னஸ் வந்து தெரிஞ்சது. இந்த பியரிஷ்னஸ் வரைக்கும் நேத்து வந்துட்டு மேல வந்து மார்க்கெட் வந்தது. இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, கீழ இன்னும் கூட கொஞ்சம் கீழ இந்த லெவலுக்கு அதாவது நேத்துத்த லோ வரைக்கும் வந்துட்டு ஏன்னா, இங்க வந்து சின்ன கேப் டவுன் ஆயிருக்குது. இந்த கேப் டவுன் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துலேருந்தே போயிருந்ததுன்னா போயிருந்திருக்கும். கீழ வந்து க்ளோஸ் வச்சதுனால, நம்ம இந்த மாரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்மகிட்ட இருந்தது. பட் ஆனா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே வந்து இந்த இடத்துலேருந்து ஹிட் அண்ட் ரன். அதாவது ப்ரீவியஸ் லெவல் இங்க ஒரு ஸ்விங் ஆயிருக்கு பார்த்தீங்களா? மேல போய் இப்படி ஸ்விங் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மேல போயிட்டு ஸ்விங் ஆயி மேல போயிருக்கான். இந்த ஸ்விங்க டச் பண்ண உடனே வந்து அவன் வந்து மேல போக ஆரம்பிச்சுட்டான். நம்மளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் குடுக்கலங்க. இப்படி வந்துட்டு போச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணுவோம் தைரியமா. அப்ப அந்த மாரி எந்த வாய்ப்புமே குடுக்கல. இதுல என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கன்டினியூயஸ் பியரிஷ் கேண்டில். இந்த இடத்துல கேப் டவுன் ஆயிருக்குது. இந்த இடத்துல கேண்டிலே இல்லன்னு நெனைக்காதீங்க. கீழ தான் வந்திருக்குது. அதனால இதுவும் வந்து பியரிஷ்னஸ் தான். ஸோ ஒரு பியரிஷ் கேண்டில், அடுத்த கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் வந்தது. வந்த உடனே மார்க்கெட் வந்து மேல போய்ட்டான். எங்க போனான்னா, ப்ரீவியஸ் ஹைக்கே போய்ட்டான். அப்ப இந்த ப்ரீவியஸ் ஹைலயே இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 40 மினிட்ஸா வந்து நின்னுட்டு இருந்தது. இந்த மாரி மார்க்கெட் எப்பவுமே நின்னுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடுத்து வந்து இன்னும் கூட வந்து நல்லாவே மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எது வரைக்கும் போச்சுன்னு பார்த்தீங்களா? பிரைஸ் வந்து நான் அந்த லைன் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாக்ட்டா 51,496 இந்த க்ளோஸ் பார்த்தீங்களா? இந்த லெவல்லயே க்ளோஸ் வச்சிருக்கானா? அதனால தான் எப்பவுமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்லாம் வந்தான்னா, ரொம்பவே வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, கொஞ்சம் மேல போய் இப்படி க்ளோஸ் வச்சா கூட நீங்க அந்த ட்ரேட லாஸ அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில வந்துருவீங்க. பிளஸ் உங்களுக்கு 1 ஹவர்ல கூட உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம நேத்துக்கே வந்து போட்டுட்டோம். அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டவும் இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்திலயும் இருக்குது. எக்ஸாக்ட்டா அங்கேயே க்ளோஸும் வச்சிருக்குது. அங்கிருந்து பிரைஸ் என்ன பண்ணுச்சு? கீழ வந்து இங்கிருந்து காலையில மேல போன பிரைஸ் ஒரு புல் பேக் வந்துட்டு, அதாவது இந்த இடத்துல ஒரு 40 மினிட்ஸா வந்து நின்னுட்டு, இந்த இடத்த பிரேக் பண்ணி மேல போற மாரி புல் ட்ராப் வந்து பண்ணுனாங்க. பண்ணதுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து அங்கேருந்து விழுந்த பிரைஸ் எங்க வந்து ரெக்கவர் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இந்த இடத்துலருந்து ரெக்கவர் ஆயிருச்சு. ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ரெக்கவர் ஆகுற மாரி மேல அப்ப இந்த மாரி மேல போம்போது என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. இந்த லெவல கட் பண்ணி போயிட்டான்னா, மேல இன்னும் கூட மேல போயிருவான். பட் ஆனா, அவனால கட் பண்ண முடியல. இந்த லெவல்லயே நின்னுட்டான். திரும்பவும் கூட கீழ வந்துட்டு, இதே லெவல்லேருந்து மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனா, இந்த தடவ இந்த லெவல்ல அதாவது இங்க இருக்கிற லெவலயே கட் பண்ண முடியல. இங்கிருந்தே வந்து கீழ வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஸ் அ ஒரு க்ளூங்க நம்மளுக்கு. ஒரு சைன். இது வந்து கீழ தான் போகுது அப்படிங்கிறதுக்கான சைன் இது. ஸோ இந்த மாரி அலர்ட் எல்லாம் வரும்போது, நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். பையிலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மேல போயிடும், மேல போயிடும், மேல போகாது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணா தான் போகும். அப்ப இவன் ஒரே அடியா கீழ வந்தான். எங்க வரைக்கும் வந்திருக்கிறான் பாருங்க. இதையும் வந்து நான் லைன் வச்சு காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்ட்டா ரொம்ப முள்ளும் முனையுமா வந்திருக்கானா? பெருசு பண்ணியே காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்ட்டா வருவாங்க. நீங்க சும்மா இருந்தா போதும். என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி ட்ரேட இனிஷியேட் பண்ணிட்டு, சும்மா இருந்தா போதும் அந்த லெவலுக்கே வந்துரும். ஒரு பெரிய ஃபாலுங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் ஆகும்ன்ட்டு. கட்டாயமா ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன ஆயிட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா கீழ போய் இப்படி க்ளோஸ் வைக்க போறான். இல்லன்னா இந்த லெவல் வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு மேல வந்து கொஞ்சம் இந்த லெவல்ல வந்து க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணுவான். அவ்வளோதான் நடக்கும். ஒரு பெரிய கேண்டில் இவ்ளோ பெரிய கேண்டில் அப்படியே கீழ போயிடும்னு நெனைக்கிறீங்களா? அது மாரி நடக்கவே நடக்காது. பிரச்சனை எங்க இருக்குன்னா, இங்க பை பண்றதுல தான் பிரச்சனையே இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இது இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போயிரும் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க பை பண்ணுனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. இது லாஜிக்கே கிடையாது. ஏன் அந்த மாரி லாஜிக் கிடையாதுன்னா, ப்ரீவியஸ் ஹை இருக்கு. அடுத்த ஹை வந்து மறுபடியும் வந்து புஷ் பண்ணி பார்க்குறாங்க. முடியல. மறுபடியும் புஷ் பண்ணி பார்க்குறாங்க. முடியல.
கீழ தான் வருவான். பை பண்ணணும். இந்த இடத்துல பை பண்ணணும் உங்களோட லாஸ் வந்து ரொம்ப பெருசா தெரியும். இன்னும் கீழ போச்சுன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னு நீங்க குளோஸ் பண்ணுவீங்க. நீங்க குளோஸ் பண்ணோம்னா மேல அதோடைய 50% வந்து வந்துட்டான் பார்த்தீங்களா? ஸோ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் யுவர் ட்ரேட்ஸ். இப்ப என்ன நடந்திருக்குது? கீழேருந்து மேல போச்சு பிரைஸு. கீழ வந்தது. மேல போயிட்டு கீழ வந்தது. மேல போயிட்டு கீழ அதே டார்கெட்டயே வந்தது. இது என்ன பேட்டர்ன்? ஸோ நீங்களே கெஸ் பண்ணிருங்க. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு. ஸோ தொடர்ந்து நடக்குது. திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை. கட் பண்ணவே இல்ல. வர்றான். ட்ரை பண்றான். இங்கேருந்து மேல வர ட்ரை பண்றான். பட் ஆனா ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணவே முடியல. தொடர்ந்து நடக்குதா? நான் வந்து இத பத்தி நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டே தானே இருக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ ட்ரேட் பண்ணும்போது உங்களால இந்த மாரி வந்து ட்ரேடுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு உங்களால ட்ரேட் பண்ண முடியும். பயிற்சி பண்ணீங்கன்னா. சரியா? சரி ஓகே. இப்ப எங்க வந்தது? நம்ம காலையில என்ன எதிர்பார்த்தோம்? இது வந்து இந்த இடம் வரைக்கும் வந்ததுன்னா பை பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த லோல இருந்தே வந்து அவன் வந்து மேல போய்ட்டான். பட் ஆனா கடைசியா முடிக்கும்போது அங்கேயே வந்துட்டான் பார்த்தீங்களா? இப்ப என்ன நம்மளுக்கு இதுல எதனாச்சும் ஒரு ஹைய வந்து கட் பண்ணி அப்படி அப்படியே மேல போனான்னா, இங்க போய் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி போயிருவான். இவ்வளோதான் விஷயம். சரி ஓகே. காலையிலேயே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து இங்க கீழ வந்துகிட்டு இருக்குது. இந்த மாரிலாம் மேல போகும்னு உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த லெவல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லெவலுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 51, 150 அந்த மாரி இருக்கு. மேல எந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து 10வது நிமிஷத்துல இருக்குது. 51, 200, 250 அந்த ரேஞ்சுல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 51, 200ஓ இல்லன்னா வந்து 5100ஓ உங்களுடைய சௌரியம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மணியில எடுத்துக்கோங்க. அவ்வளதான். மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதுக்கேத்த மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து சேஃப்டியா வந்து நீங்க ட்ரேட் பண்ணிடலாம். அப்போ 51, 200 கால் ஆப்ஷன்ல வந்து என்ன நடந்திருக்குது? 51, 200 கால் ஆப்ஷனு ஏற்கனவே வந்து அதாவது முந்தா நேத்து ஒரு லோ வச்சிருக்காங்க. இந்த முந்தா நேத்து லோக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்துருச்சு. ஓகே. இத பார்த்துட்டீங்களா? பெருசு பண்ணிடுறேன். ஸோ முந்தா நேத்து லோ இந்த இடத்துல இருக்குது. இந்த லோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 60ங்க. இந்த 60க்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 60லேருந்து எங்க போச்சு? ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் ஹை போய்டும். ஒரே டேக். இங்கிருந்து ஒரே அடியா கீழ வந்தான். இங்கேருந்து ஒரே அடியா மேலயும் போயிட்டான். 60லேருந்து எங்க போயிருக்கிறான்? 175க்கு மேல போயிட்டான். ஒரு சின்ன புல் பேக் வந்தது. அந்த புல் பேக்கே வந்து 100 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. அங்கிருந்து எங்க போயிருக்கிறான்? 250க்கு போயிட்டான். 150 புள்ளி. வெறும் 60லிருந்து எங்க போயிருந்தான்? 170க்கு போயிருந்தான். இதுல ஒரு 100 புள்ளி, திரும்ப 100லேருந்து 250 புள்ளி. 150 புள்ளி. இதுக்காக நீங்க வந்து என்ன நீங்க வந்து அ கஷ்டப்பட்டீங்க? கஷ்டப்படணும்னு சொல்ல முடியாது. இது வந்து இதுக்காக நீங்க வந்து என்ன தயார்படுத்திக்கிட்டீங்க உங்கள அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. ப்ரீவியஸ் லெவல மார்க் பண்ணி வச்சுட்டு கம்முனு உட்கார்ந்துருக்கிறீங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ணல. நீங்க எதுவும் ஆப்ஷன் செயின் பார்க்கல. வேற 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 காம்ப்ளக்ஸான மெத்தட்ஸ் நெறைய சொல்றாங்க. அட சும்மா இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் கூட நீங்க வச்சுக்கலாங்க. ரொம்ப சாதாரணமான இண்டிகேட்டர். அத கூட நீங்க வச்சுக்கலாம். ஒன்லி 2 கோட போட்டு வச்சுட்டு ட்ரேட் எடுத்துட்டு 250 புள்ளி. ரொம்பவே சாதாரணமா வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து எடுத்திருக்க வேண்டிய புள்ளிகள் இதெல்லாம். எங்க போய் வந்து ஹிட் ஆச்சு, எங்க போய் ரிவர்சல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே உடைய ஹை. அது முந்தா நேத்தோட ஹை, நேத்தத்தோட ஹை, நேத்தத்தோட ஹை. அதே லெவல்ல இருந்து தான் கீழ வந்திருக்கு. நீங்க ஆப்ஷன செல் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன இந்த லெவலுக்கு வரும்போது நீங்க ஒரு செல் ட்ரேட எடுத்து பார்த்துலாம். இதுக்கு மேல போய் குளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஒருவேள நீங்க செல் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சு. 250 புள்ளி. இங்க எப்படி பையில வந்து 250 புள்ளி நீங்க வந்து எடுத்தீங்களோ, செல்லுல எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமலேயே நீங்க 250 புள்ளிய எடுத்திருந்திருக்கலாம். ஸோ மறுபடியும் கூட பிரைஸ் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேல போயிட்டு கீழ வரும்போது நான் பைக்கு சொல்றேங்க. மேல போயிட்டு கீழ வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், ஃபியூச்சர எப்படி வந்து ஒரே இடத்துல இந்த இடத்திலேயே அப்படியே இருந்துட்டு பிரேக் ஆயி மேல போயிட்டு, கீழ வரும்போது அந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? இது எந்த இடம் 100 இது எந்த இடம் 150 சாரி 160, 170 வரைக்கும் போயிருக்கும். ஒரு நிமிஷம் பார்த்துக்குவோம்.
ஸோ இது வந்து 107. இது வந்து ஹை வந்து 175. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65 புள்ளிகள் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஒருவேளை கீழ வந்து க்ளோஸ் வச்சானா, நீங்க இங்க எடுத்துட்டீங்க 107ல எடுத்துட்டீங்க. எங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறான்? 83ல க்ளோஸ் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 20, 25 புள்ளி போச்சு. போனா போயிட்டு போகுது. 250 புள்ளி எடுத்திருக்கிறீங்களே. இதுல ஒரு 60 புள்ளி எடுத்திருக்கீங்களே. 25 புள்ளி போனா போயிட்டு போகுது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க அந்த ட்ரேட அட்டெம்ப்ட் பண்ணிருங்க. அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. திரும்ப இந்த இடத்துலேருந்து போம்போது அந்த ஹைய கட் பண்ண முடியல பாருங்க. அப்ப இந்த லெவல கட் பண்ணிட்டு திரும்ப வந்து மேல போம்போது அந்த ஹைய கட் பண்ண முடியல பாருங்க. திரும்ப, திரும்ப, திரும்ப அவனால ஹைய கட் பண்ணவே முடியல. ஒருவேள செல் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இதத்தான் கவனிக்கணும். ஒருவேளை இத இப்படி வந்து கட் பண்ணிட்டான்னா, இந்த செல்லு அதுக்கு மேல தாங்காது. மேல வந்துருவான். ரொம்ப தெளிவா இருக்கணும். அ இது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனும் 51,200 புட் ஆப்ஷன்ல வந்து என்ன நடந்தது? பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபால் ஆனோனே, பிரைஸ் வந்து நல்லா வந்து மேல போயிருக்குது. எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும். அடுத்து போனா, இது வரைக்கும். மார்க் பண்ணி வச்சிரணும். மார்க் பண்ணி வச்சுட்டு, இத கவனிங்க நீங்க. எப்படியும் நீங்க செல் ட்ரேட் வந்து எடுக்க போறதில்ல. பை ட்ரேட் தான் எடுப்பீங்க. திரும்பவும் கீழ வரும்போது எந்த இடத்துல எடுக்கலாம் நம்ம பை ட்ரேட்? இந்த இடத்துல எடுக்கலாமா? அது எவ்வளோ பெரிய கேண்டிலா வந்தாலும் கவலையே படாதீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலா எடுத்துருங்க. 103 எங்க போய் க்ளோஸ் வச்சான்? 91 10 புள்ளி. வெளிய வந்துர வேண்டியதான். 10, 11 புள்ளி அவ்வளோதான். லாஸ நான் ஏத்துக்கிறேன். வெளிய வந்துர வேண்டியதான் மார்க்கெட்ட விட்டு. அதே சமயத்தில கால் ஆப்ஷன்ல உங்களுக்கு அழகா வந்து 100, 150 புள்ளி குடுத்துக்கிட்டு இருந்தான். அடுத்து வந்து உங்களுக்கு 150 புள்ளி குடுத்துட்டு இருந்தான். புட் ஆப்ஷன்ல உங்களுக்கு 10 புள்ளி இழந்துட்டீங்க. அடுத்து நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? பிரைஸு மேல போச்சுன்னா, கீழ வந்ததுன்னா நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றீங்க. பட் ஆனா கீழ உங்களுக்கு ஈக்குவல் லெவலுக்கு வரல. ஃபெயில்டு லோலேருந்தே மேல போய்ட்டான். எங்கிருந்து எங்க போயிருக்கான் பார்ப்போமா? இது என்ன லெவலு? 25 எது வரைக்கும் வந்திருக்கிறான்? 40 வரைக்கும் வந்திருக்கிறான். ஒரு 15 புள்ளிக்கு மேல இருந்தே வந்து மேல போய்ட்டான். இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. இந்த பெரிய ஃபால்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். என்னது கடைசி? இந்த மாரி ஜிக்ஜாக்கா பண்ணுவான். 3 டிரைவ்ன்னு போட்டிருப்பான். 3 டிரைவ்னா 3 தடவ எண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. 1, 2, 3 மேல போகல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது 4 டிரைவா கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்த ஹைய கட் பண்ணானா மேல போயிரும். அப்போ இங்க என்ன நடந்திருக்குது? அந்த பேட்டர்ன் 3 டிரைவ் பேட்டர்ன் தான் வந்துகிட்டே இருக்குது. கடைசியா வந்து செல் ட்ராப் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு டக்குனு மேல வந்துட்டான். எதுக்கு மேல போய் குளோஸ் வைக்கணும்? இதுக்கு மேல போய் குளோஸ் வைக்கணும். எங்க குளோஸ் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா குளோஸ் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அந்த பாடியிலயே. சாரி இந்த விக்ல. இதுக்கு மேல போய் குளோஸ் வச்சுட்டான்னா, நம்ம வந்து கண்டுபிடிச்சுருவோமா, மேல போயிருவோம் அப்டின்ட்டு. அதனால எக்ஸாக்ட்டா அங்க தான் குளோஸ் வச்சிருக்கான். பட் மறுபடியும் கீழ வந்துட்டு, மேல எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? இதுலயே உங்களுக்கு 40லேருந்து எங்க போயிருக்குது பிரைஸு? 290 வரைக்கும் போயிருக்கு. அப்படியே வந்து 250 புள்ளி. ஒரே டேக். சிங்கிள் டேக்ல. கால் ஆப்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குது. பை ஆப்ஷன்ல உடனே ஒரே பிரச்சனை என்ன அப்டின்னா, 15 புள்ளிக்கு மேலேருந்தே போய்ட்டான். ஃபெயில்டு லோலேருந்தே மேல போய்ட்டான். இது ஒருவேள ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் 15 புள்ளி. இதுக்கு கீழ ஒரு 10, 20 புள்ளி போய் குளோஸ் வச்சதுன்னா, மொத்தம் சேர்த்தீங்கன்னா ஒரு 30, 35 புள்ளிக்கு மேல நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாரி இருக்கும். இந்த ட்ரேட் ஒரு வேள எடுத்தீங்கன்னா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. கால் ஆப்ஷன்ல நான் 200 புள்ளிக்கு மேல ஏற்கனவே நான் 100க்கு மேல எடுத்துட்டேன். இது நான் 30 புள்ளி, 35 புள்ளிலாம் நான் ரிஸ்க் எடுக்க நான் தயார் தான்னா, நீங்க ஃபெயில்டு லோ. என்னலாம் பண்ணும்? பிரைஸ் சப்போர்ட் ஒரு லெவல் இருக்குது அப்டின்னா, மேல போயிட்டு கீழ வரும்போது, தொடாமலேயே மேல போயிருவான். இல்லன்னா, தொட்டுட்டு மேல போவான். ஈக்குவல். இல்ல அப்டின்னா, உங்கள பயமுறுத்துற மாரி, விக் மட்டும் கீழ இருக்கும். பாடி கொண்டு போய் எக்ஸாக்ட்டா குளோஸ் வைப்பான். இங்க வச்சான் பார்த்தீங்களா? அந்த மாரி. விக் வெளிய போவும். பட் ஆனா, பாடி உள்ள கொண்டு வந்து கரெக்ட்டா வச்சுருவான் குளோஸ். கணக்கச்சிதமா பண்ணுவான். அப்ப இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? இதுதான் லோ, இது லோ. அடுத்த தடவ கீழ வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லோ வரைக்குமே பை தான். பட் ஆனா என்ன பண்ணியிருக்கிறான்? அப்படியே இந்த லெவல்லயே அப்படியே முடிச்சுட்டான். இது ட்ரேட் பண்ற மாரி இல்லங்க.
நீங்க ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இதுவரைக்கும் பை. ஒருவேளை கீழ அப்படியே பொறுமையா இப்படி வந்திருந்தான்னா, பை பண்ணி வேணா ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா மேல போயிருப்பான். பிகாஸ் எக்ஸ்பைரினால. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரே ரகள பண்ணிட்டான். நேத்திக்கு வந்து ஒரு மாரி ட்ரேட் ஆனா கூட, இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்புகள வந்து நம்மளுக்கு அள்ளி குடுத்துருக்கிறான். நெறைய பேங்க் நிஃப்டில ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆ ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணாதவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு பொறுமையா காத்திருந்தீங்க அப்டின்னா, இந்த மாரிலாம் காத்திருந்தீங்க, பொறுமையா இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஜெயிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் பையிங்லயும் ஜெயிக்கலாம், செல்லிங்லயும் ஜெயிக்கலாம். இல்லங்க இது 2மே எனக்கு செட் ஆவாது. நான் வந்து ஃபியூச்சர்லயே நான் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, அதுலயும் உங்களுக்கு வாய்ப்பு கொட்டி குடுக்குறேன். தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது, ஒரு சில சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் பிளஸ் ஹையர் ஹை, ஹையர் லோ. ரொம்ப முக்கியமான விஷயம். பார்க்கல அப்டின்னா நம்ம சேனல்ல இருக்குது. ஹையர் ஹை, ஹையர் லோ போய் பாருங்க. பொறுமையா பாருங்க. சரி பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. நிஃப்டி பார்த்துருவோமா? நிஃப்டி என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸா ஒரு இந்த லெவல்ல வந்துட்டு ரொம்ப நாளா வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போதும் போதும்ன்னு ஆனதுக்கப்புறமா மேல போனான். இது நம்ம பேட்டர்ன். ஸோ பிரேக் ஆயி ஒரு வழியா மேல போயிட்டான் அப்படின்னு நினைக்கும்போது, பொறுமையா கீழ வந்தான். அப்ப இதுலயும் வந்து பேங்க் நிஃப்டில நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன் மாரியே நம்ம இதுலயும் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சுட்டோம். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து டச் பண்ணா, திரும்பவும் கூட கீழ வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நேத்திக்கு, முந்தா நேத்திக்குலாம் பார்த்துட்டோம். ஆனா, இவன் என்ன பண்ணியிருக்கிறான், எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸா எந்த இடத்துல தடுமாறுனானோ, அந்த இடத்துக்கு வந்தோனே, அதுக்கு மேல போ முடியாம மறுபடியும் தடுமாறி கீழ வந்துட்டான். சரிங்களா? 1 ஹவர்ல நமக்கு இதான் தெரியுது. அப்ப இதுக்கு மேல போய் குளோஸ் வச்சிருந்தான்னா, ட்ரெண்ட் லைன்ல போய் தடுமாறி கீழ வந்துருப்பான். ஸோ, அந்த லெவலுக்கு கூட போக விடாம, பிரைஸ் இதான் ஹை, அந்த ஹைக்கே போகாம கீழ வந்துருச்சு. அப்ப இப்ப இந்த இடத்துல இப்படி வந்து வந்தா இந்த இடத்துல எதுக்காக நம்ம இது போட்டிருக்கிறோம்? ஸ்விங்கு. மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வந்துருது. இந்த லெவல கட் பண்ணிட்டான். ஸோ, இன்னும் கூட கீழ வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இந்த லெவலுக்கு கூட வரலாம். சொல்ல முடியாது. இந்த லெவல்லேருந்தே வந்து இப்படி வந்து போய் ஒருவேளை இப்படி கட் பண்ணிட்டான்னா, ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணிட்டான்னா, அடுத்து வந்து ட்ரெண்ட் லைனு அடுத்து பிரேக் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ, பேங்க் நிஃப்டில பார்த்தா அதே பார்வ தான். 1 ஹவர்ல நமக்கு இப்போதைக்கு செல்லிங்ல தான் போயிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஓகே. சரி ஓகே. இப்போ இதுல வந்து 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு என்ன மாரி ட்ரேட் குடுத்தான்னு பார்ப்போமா? நேத்து வந்து நிஃப்டி சூப்பரா இருந்தது. இன்னைக்கு எப்படி இருந்தது நிஃப்டி? இன்னைக்கு மார்க்கெட்டு அதே கேப் டவுன் ஆயி தான் ஓப்பன் ஆச்சு. நேத்து லோ இங்க இருக்குது. அந்த லோவுக்கு கீழ வந்த உடனே மார்க்கெட் வந்து அடுத்து எங்க வரணும்? இங்க வரணும். பொறுமையா அரைச்சு இங்க கொண்டுட்டு வந்துருவான்னு நெனைக்கும்போது, எப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் லெவல்ல இருந்து மேல போச்சோ, அதே மாதிரியே வந்து இந்த ப்ரீவியஸ் லோலேருந்தே நிஃப்டியும் மேல போயிடுச்சு. அதே மாரி நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் குடுக்காமலே மேல போயிடுச்சு. ஹிட் அண்ட் ரன். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பாப்புலர் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும். அந்த வீடியோல சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தடு ஹிட் அண்ட் ரன். தொட்டுட்டு ஓடிர்றது. நம்மளுக்கு எந்த வாய்ப்பும் குடுக்கறதில்ல. ஸோ ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்ட் இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்ட், ஒரு புல் பேக். இன்னும் அந்த பியரிஷ் ட்ரெண்ட் இன்னும் கன்டின்யூ ஆயிருக்குது. ஒரு கிரீன் கேன்ல வந்தது மேல போயிடுச்சு. பிரைஸ் எங்க வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் லெவல் தான். அப்ப இந்த லைன போட்ட உடனே உங்களுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகணும் இந்த லைன். அப்ப இது என்னாச்சு? மேல கீழ, மேல கீழ, மேல கீழ. இது எப்ப நீங்க போடணும் அப்டின்னா, இந்த ஒரே லெவல்லயே வந்து ரிஜெக்ட் ஆகுறான் பார்த்தீங்களா? இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆனா, செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆனோம்னா முடிஞ்சது கத. கீழ வரும்போது, கீழ போமாட்றான். ஒரே லெவல்லயும் வரமாட்றான். என்ன பண்றான்? இந்த இடத்துல ஒரு லெவலு, அடுத்த லெவல் இங்க இருக்குது, அடுத்த லெவல் இங்க இருக்குது, அடுத்த லெவல் இங்க இருக்குது. ஓ! ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த லெவல் எல்லாமே கிடைச்சிரும். இத இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். சூப்பர். அப்ப இது என்ன ஆகணும்? பிரேக் ஆயி மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. பிரேக் ஆயி கீழ போகவும் வாய்ப்பு இருக்கு. 2மே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ ஆரம்பத்தில நீங்க இதுலலாம் எங்கேயாவது ட்ரேட் எடுத்திருந்தா கூட இத கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நீங்க இன்னும் கூட நீங்க மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறதுனாலயும், நீங்க என்ன நெனைக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண உடனே மேல போயிடும். மேல இதான் டார்கெட். இந்த டார்கெட்டுக்கு மேல போய் குளோஸ் மட்டும் வச்சுட்டான், கீழ ஒரு புல் பேக் வந்து நேரா ட்ரெண்ட் லைனுக்கே போயிருவான். ஸோ அதான் நம்மளோட பார்வை. பட் ஆனா, அதுக்கு மாறா நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிரேக் அவுட்லாம் ஆச்சு. மேலலாம் போச்சு. ஆனா இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல்லயே தடுமாறிட்டான். கீழ புல் பேக் இங்கிருந்தே வந்துட்டான். நல்லா வால்யூம் கேண்டிலோட சல்லுன்னு வந்து மேல இதுவரைக்கும் போணும். அப்பதான் பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்மளால வந்து கணிக்க முடியும். இந்த பியரிஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியரிஷ்னஸ் வந்துட்டு பிரைஸ் வந்து மேல போம்போது, இந்த லெவல கட் பண்ணவே திணறிட்டான். போகவே இல்ல. இந்த மாரி நடக்கக்கூடாது. ஒரு பேட்டர்ன வந்து பிரேக் பண்ணி பிரைஸ் வந்து மேல போகும்போது, நல்ல வால்யூமோட போணும். அட்லீஸ்ட் இந்த டார்கெட்டுக்குனாச்சும் போயிடணும். போகாம இந்த மாரி நின்னுட்டு திரும்பவும் வந்து இங்க போறான். எவ்வளோ நேரமா இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கான் பாருங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம். 40 நிமிஷமா ட்ரை பண்றான். முடியல. போக முடியல. கீழ போயிட்டான். இந்த ஹையி, அடுத்த ஹையி, அடுத்து, 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 டேய் படுத்தே விட்டேனா ஐயா! அப்படிங்கிற மாரி வந்து போயிட்டான் கீழ. எங்க எதிர்பார்த்தோம் நம்ம? காலையிலேயே எதிர்பார்த்தோம் இத. இங்க வருவான்ட்டு. என்ன பண்ணான்? கடைசியா முடிக்கும்போது வந்துட்டான். எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணான் பார்த்தீங்களா? உங்களுக்கு சிக்னல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? பிரேக்லாம் ஆயிருக்கு பார்த்தீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஹையர் ஹை, ஹையர் லோல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் வந்து பண்ண முடியும். இல்ல அப்டின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இது வந்து என்ட்ரி டூ எக்ஸிட்ன்னு நீங்க வந்து எடுத்திருந்துருக்கலாம். இல்லன்னா நீங்க இந்த ட்ரேடே எடுக்காம என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இந்த ஹைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆஸ் எ பிகினரா. இங்க வந்தா நான் செல் பண்ணுவேன்டா, வாடா பார்த்துக்கலாம்டா அப்டின்ட்டு, இதுவரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா, ஆஸ் எ ட்ரேடரா நீங்க வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கணும். அப்ப இந்த இடத்திலேயே நீங்க ஒரு வேள எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கேண்டில் போய் மேல இப்டி குளோஸ் வச்சுன்னா, எக்ஸிட் பண்ணிடணும். லாஸ ஏத்துக்கணும். சின்ன லாஸே ஏத்துக்குங்க. அந்த லாஸ பெருசு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா மனசே இல்லாம அத வந்து குளோஸ் பண்றத விட, சின்னதா வருதா, அப்பாடா! லாஸ் பண்ணிட்டியாடா? அடுத்த ட்ரேட் வச்சுக்கிறேன்டா உன்ன அப்டின்ட்டு குளோஸ் பண்ணிரு. ஓகே. அப்போ கீழேருந்து மேல வரும்போது மேல போல. ஓஹோ! கதை இப்டி போயிட்டு இருக்கா? அப்ப எங்க வருவான்? இங்க வந்துருவான். இம்மீடியேட்டா இங்க வந்துரணும். எது லோ இன்னைக்கு லோ? இன்னைக்கு லோக்கு வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. தடுமாறுறானே! இங்க எவ்வளோ நேரம் தடுமாறுறான்? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம். நம்மளோட ட்ரேட் மார்க் டைமிங் 40 நிமிஷம். சரிங்களா? இன்னும் கூட சில பேர் வந்து ஷார்ட் வீடியோஸ தான் விரும்புறாங்க. நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்டின்னா 40 நிமிஷம் ஆயிடும். கன்ஃபார்மா ஆயிடும். நான் நெறைய தடவ வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். 40 மினிட்ஸ் ஃபார் ஷூர். சரி ஓகே. இதெல்லாம் இப்படிதாங்க நடந்தது. இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஹைய கட் பண்ணவே இல்ல. எங்க வந்தான் சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். ரைட் ஓகே. வெல் அண்ட் குட். இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ்ல போய் ட்ரேட் பண்றோம்னா என்ன பண்ணுவோம்? இவன் இங்கிருந்து ஆரம்பிச்சு கீழ வந்தான் பார்த்தீங்களா? பையன் எங்க வந்திருக்கான் பாருங்க. 25,000 மறுபடியும் மாட்டிக்கிட்டான். நேத்தும் இதே தான் பண்ணான். இன்னைக்கும் வந்து அங்கேயே 25,000 பக்கத்திலேயே. வாடா வாடான்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 25,000 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இந்த 25,000 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்குலாம் முந்தா நேத்துலாம் இது சப்போர்ட்டு. நேத்துக்கு அந்த சப்போர்ட்லேருந்தே பறந்துட்டான் மேல. எங்க போனான்? மேல போய்ட்டான். 50லேருந்து எங்க போனான்? 150க்கும் மேல போய்ட்டான். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பிரைஸு இந்த சப்போர்ட்க்கு கிட்டத்தட்ட வந்தாங்க. ரொம்பவே கிட்ட வந்தான். வந்துட்டு இந்த மாரி ரிவர்சல் கேண்டில் போட்டான் பார்த்தீங்களா? தைரியமா உள்ள போயிடும். பெரிய தலைய தூக்குற அளவுக்குலாம் வந்துட்டு இது வந்து போயிடாதுங்க கீழ. இது வந்து 60 இது வந்து 50. அப்படியே இந்த இடத்துலேருந்து லாஸ் ஆனா கூட உங்களுக்கு 10 புள்ளி தான் போகும். இதுக்கு கீழ ஒரு 5 புள்ளி கீழ போனோம்னா, அட போடா! அப்படின்ட்டு நம்ம குளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் அந்த மாரி நீங்க அட்டெம்ப்ட் பண்ணியே ஆகணும். ஏன் இத அட்டெம்ப்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பியரிஷ்னஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஒரு ரிவர்சல் கேண்டில். இதோட டார்கெட் எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது. ஜஸ்ட் இங்க தான். அப்போ மேல போய் கீழ திரும்பவும் வந்து அந்த லெவலுக்கே பக்கத்துல வந்திருக்கான் பார்த்தீங்களா? அட்டெம்ப்ட் அவ்வளோதான். மேல போம்போது என்ன பண்ணியிருக்கான்? அந்த லெவல கட் பண்ணவே இல்ல. புரிஞ்சிருமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும்.
ஒரு தடவை ரிஜெக்ட் ஆனா, இன்னொரு தடவை ரிஜெக்ட் ஆனா, ஒரு தடவை இங்க வரைக்கும் போனா, அடுத்த தடவை இங்க தான் போயிருக்கிறான். அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ட்ரெண்ட் லைனு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த இடத்துல மாட்டியிருப்பீங்க. ஒருவேள நீங்க ட்ரேட் எடுத்து இது மாரி க்ளோஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடம் வந்து பிரேக் ஆயிடும்னு நீங்க கெஸ் பண்ணிரலாம். கெஸ் பண்ணி நீங்க ஒரு வேளை எங்கேயோ ட்ரேட் எடுத்து நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, இதோடைய டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டார்கெட். அவன் தான் டார்கெட் போகலையே. கீழ வந்து திரும்பவும் மேல போம்போது, என்ன பண்ணணும்? இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணுங்க. ரொம்ப தெளிவா இருங்க. இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். இல்லன்னா இதுக்கு கீழ போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. நடந்தா இது நடக்கணும். இல்லன்னா இது நடக்கவே கூடாது. இது நடந்ததுன்னா கீழ போயிருவான். அந்த அளவுக்கு தெளிவா இருங்க. அப்ப இந்த ட்ரெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இங்க பிரேக் ஆகுற மாரி காமிச்சானே, கீழ வந்தோனே நீங்க இந்த ட்ரெண்ட் லைன எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஓஹோ! மேல வந்து ட்ரெண்ட் ஆயி போகுது. மேல ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கீழ பிரேக் ஆகும். இப்படி கீழ ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மேல பிரேக் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள், ட்ரெண்ட் லைன்லாம் வரையுது. அதுக்கும் வீடியோ இருக்கு. நீங்க அதெல்லாம் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணான்? பிரேக் ஆயி நேரா கீழ வந்துட்டான். இந்த இடத்துல பை பண்ணி ட்ரை பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ண வேண்டியதான். என்னதான் இருக்கு பார்த்துருவோம். 48 எங்க போய் க்ளோஸ் வச்சான்? 38 சரி 40 40ல க்ளோஸ் 8 புள்ளி. போனா போயிட்டு போகுது. இப்படி கொஞ்சம் மேல வந்திருந்தான்னா, ஒரு 10, 20 புள்ளி புக் பண்ணியிருந்துக்கலாம்ல. ட்ரை அவ்வளதான். ட்ரை பண்றதுனால தப்பில்ல. சரியான இடத்துல ட்ரை பண்றது தான் வந்து தேவை. ப்ரீவியஸா 2, 3 நாள் இதே இடத்துலருந்து மேல போயிருக்கிறாங்க. அதனால மேல போவானோ என்னமோன்னு நீங்க இந்த இடத்துல ட்ரை பண்றீங்க. போகல. புக் பண்ணிட்டீங்க. 10 புள்ளி லாஸ். போனா போயிட்டு போகுது. ஆனா இந்த லெவலுக்காக நீங்க வெயிட் பண்ணி இருந்து பை பண்ணணும். இங்கிருந்து மேல வந்துருவான். அதனால நான் இங்கேயே பை பண்ணிக்கிறேன். இங்க வந்தா இன்னொன்னு ஆட் பண்றேன். அப்புறம் கீழ போனா இன்னொன்னு ஆட் பண்றேன். இன்னொன்னு ஆட் பண்றேன். மொத்தமா சோலி முடிஞ்சிரும். இந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் கைய கட்டிக்கிட்டு கம்முனு உட்கார முடிஞ்சா ட்ரேடிங் பண்ணணும். இல்ல அப்டின்னா பிராக்டிஸ் தான் பண்ணணும். சரிங்களா? 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும்பா அப்டின்ட்டு. ரொம்ப பக்குவமாயிடுவீங்க. சரி ஓகே. அதே இது 25,000 புட் ஆப்ஷன். 25,000 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ப்ரீவியஸ் லோ இருக்கு பாருங்க. நேத்து லோ. நேத்து அப்படியே சரிஞ்சு கீழ வந்தான் பாருங்க. வந்துட்டு இந்த லெவலுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சான். இன்னைக்கு ஓப்பனே வந்து மேல போய்ட்டான். எங்க போயிருக்கான்? ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? பெர்ஃபெக்ட்டா ரிஜெக்ட் ஆயி கீழ வந்தவன். இத தான் நம்ம எதிர்பார்க்கணும். இத கூட நம்ம எதிர்பார்த்திருந்திருக்கலாம். பட் ஆனா, இது வந்து உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்ப இது எங்க வரைக்கும் வந்தது பாருங்க. 41 எங்க வந்து க்ளோஸ் வச்சான்? 36 41, 36 தான். நம்மளுக்கு 31க்கு கீழ போச்சுனா தான் நம்ம வந்து அதுக்கு கீழ போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சான்னா நம்ம வந்து அட போங்கடா அப்படின்னு 10 புள்ளிய வந்து லாஸ் அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஆனா 5 புள்ளிலாம் நம்ம கவலைப்படாம பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாம இங்க எப்படி ட்ரேட் ஆயிருக்கிறான்? ஜிக்ஸாக்கா ட்ரேட் ஆயிருக்கானா? மேல போய் ரிஜெக்ட்டே ஆகல. அதாவது மேல போய் அந்த ஹைய வந்து டச்சே பண்ணல. நம்ம இதுவரைக்கும் பார்த்தோமே அதே தான். பட் ஆனா ட்ரெண்ட் ஆறான். ஒரு மாரியா ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் மாரி வந்து வந்துகிட்டு இருக்குது பிரைஸு. அப்ப இது என்ன பண்ணுவான்? பிரேக் ஆயி மேல போகும். இந்த அளவுக்கு நீங்க ஐடியா எடுத்துக்கிட்டு, நீங்க உங்களுடைய டார்கெட் எது? இதான் டார்கெட். இங்க வந்ததா தூக்கு ஒரே பை. ஒரே ஒரு பை. என்ன பண்ணியிருக்கிறான்? 40ல இருந்து ஹி ஜஸ்ட் பிளாஸ்டட் அண்ட் வென்ட் டூ 160 கிட்டத்தட்ட 120 புள்ளி. புட் ஆப்ஷன்ல. கால் ஆப்ஷன்லயே நீங்க வந்து பார்த்துட்டீங்க. புட் ஆப்ஷன்லயும் நீங்க வந்து யூ மேட் சம் மனி. ஸோ இவ்வளோதாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். இங்கேயே எங்கேயோ அவசரப்பட்டு நீங்க ட்ரேட் எடுத்துட்டு, அந்த ட்ரேட நீங்க கெட்டியமா புடிச்சுட்டு உட்கார்ந்திருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு இப்படி மேல போச்சு, அதனால ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம். இல்லன்னா நீங்க இவ்ளோ கீழ வந்தோனே, இத பிரேக் பண்ண உடனே, "ஐய்யயோ! கீழ போறானே" அப்படின்னு நீங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ போட்டிருந்துக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு மேல போயிருந்திருக்கும். நெறைய பேருக்கு இன்னைக்கு இது நடந்திருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பை பண்ணிர்றது. இப்படி புல்லிஷா மேல போறானா, இந்த இடத்துல பை பண்றது. இந்த இடத்துல பை பண்ணதுக்கு அப்புறமா, ஸ்டாப் லாஸ் இங்க போடுறது. அப்புறம் வேகமா கீழ வர்றான் பார்த்தீங்களா, இந்த பியரிஷ் கேண்டில்ல பார்த்தா, ஐயோ! கீழ வந்தா என்ன பண்றது? இந்த ஸ்டாப் லாஸ நவுத்தி இங்க வைக்கிறது.
சரி இது வரைக்கும் பார்ப்போம். என்னதான் பண்றான்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பொறுமையா வந்துட்டே இருப்பான். ஐயோ! கீழ வரானே, கீழ வரானே, கீழ வரானே. உங்க ஸ்டாப்ப கரெக்ட்டா எடுத்துருவான். எடுத்த உடனே ட்ரேடிங்கே இப்படிதான்பா. நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் போட்டாலும் தேடி வந்து எடுக்குறான். புரிதல் இல்ல. அப்போ பிரேக் ஆயி எங்க போச்சு? புரிதல் இல்ல. அதே மாரி அவசரம். அவசரம். இங்கிருந்து போயிட்டானா? போனா போயிட்டு போறான். நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட் இருக்கணும். சரியா? அப்ப இங்கிருந்து என்ன பண்ணான்? உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு, நேரா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? மேல போகும்னு தானே எதிர்பார்த்தீங்க. மேல போயிட்டானா? 120 புள்ளி குடுத்துருக்கானா? ட்ரேடிங்ல பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரியே தாங்க. நிஃப்டி மாதிரியே தான். பட் ஆனா, நிஃப்டில உங்களுக்கு இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா வந்து ரிஜெக்ட் ஆகல. இந்த தடவ ட்ரெண்ட் லைனுக்கு வரல. வராம கொஞ்சம் கீழ இருந்தே கீழ போயிடுச்சு. பட் ஆனா, சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சிக்னல் வந்து குடுக்குது. அப்ப இது வந்து என்ன நடக்கணும்? இவன் இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சின்ன ஃபாலு, அத தொடர்ந்து இன்னொரு ஃபாலு, அத தொடர்ந்து பெரிய ஃபாலு. இந்த ஃபால பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன மேல தான் பிரேக் ஆகணும். ஏன்னா, ஃபாலிங் ட்ரெண்ட் லைனு. இது என்ன நடக்கணும் அப்டின்னா, இது வந்து கீழ வரக்கூடாது. இந்த லெவல்லேருந்தே ரிவர்சல் ஆயி மேல போய் இத பிரேக் பண்ணி, இதையும் தாண்டி மேல போகணும். ஒருவேள கீழ வந்தான்னா, இந்த லெவல கிராஸ் பண்ணவே கூடாது. கிராஸ் பண்ணான்னா கொஞ்சம் சிக்கலு. இன்னும் கூட நல்லா போயிட்டு தான் வரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இங்கிருந்து திஸ் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட் அண்ட் பிரைஸ் இந்த தடவ வந்து அந்த இடத்துக்கு வந்ததுன்னா, இட் வில் பிரேக். ஸோ இதான் நம்மளுடைய அ அனாலிசிஸ். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி. ஸோ இதில வந்து 5 மினிட்ஸ்ல போய் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு நிஃப்டில என்ன நடந்ததோ அதே தான் நடந்தது. எக்ஸாக்ட்டா ஜிக்ஸாக்கா இப்படியே வந்து மேல போயிருக்கிறான். நிஃப்டில ஒரே இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு. இது வந்து ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகல. ஸோ அந்த வகையில இது கொஞ்சம் வேறுபடுது இது. இத பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 2ஆயி மேல போச்சு. ஸோ இந்த மாரி வந்து அ மேல ரைசிங் பேட்டர்ன் எதுவா இருந்தாலும் சரி, எந்த பேட்டர்ன் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ரைசிங்னா ஃபால் தான். அதுல எந்த டவுட்டுமே படாதீங்க. எங்கேயாச்சும் ஒரு சில நேரங்கள்ல மேல பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு சில நேரங்கள்ல. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்படி தான் பிரேக் ஆகும். சரிங்களா? இது பிரேக் ஆயி எங்க வரைக்கும் வந்ததுன்னு பார்த்தீங்களா? ப்ரீவியஸா நேத்தைக்கு ஒரு லோலேருந்து மேல போச்சு பார்த்தீங்களா? அங்க மேலேருந்து என்ன பண்ணுது? கீழ அதே லோவுக்கு வந்துட்டு. அப்ப இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக்கல் நம்பர் 82,000 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து இருக்குதுங்க. இந்த 82,000 புட் ஆப்ஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டில கொஞ்சமா கீழ போயிருக்கான். அதாவது 5 புள்ளி கீழ போயிட்டு மேல போயிட்டான். பட் ஆனா சென்செக்ஸ்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, 82,000 புட் ஆப்ஷன் வந்து நீங்க எக்ஸாக்ட்டா அந்த லெவலுக்கு உள்ளேயே க்ளோஸ் வச்சுட்டு மேல போயிருக்கான். எங்க இருந்து 280ல இருந்து 700க்கு போயிருக்கு. 280லேருந்து 700. ஸோ கொஞ்சம் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி, நெறைய பயிற்சி பண்ணுங்க. கன்ஃபார்மா ஜெயிக்கலாம். என்னோட வீடியோவ வந்து தொடர்ந்து இவ்வளோ நாளா நீங்க பார்த்துக்கிட்டே வர்றீங்கன்னா, தினமும் கூட நான் சொல்றேன். சலிக்காம நான் வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எத்தன பேர் வந்து அந்த 1 மணி நேரம் வீடியோவ கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க. ஒரு சில பேர் பார்க்குறீங்க. பட் ஆனா சில பேர் வந்து இதுக்கு வந்து வாட்டர் மார்க் வேணும். வாட்டர் மார்க் இல்ல. இருந்தா நான் வச்சிருக்க போறேன். வாட்டர் மார்க் இல்ல. நான் சொல்றேன் சென்செக்ஸ்ன்னு அப்படி சொல்லி தானே சொல்றேன் நான். அப்போ பார்க்கறதில்ல. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஓட்டி பார்க்குறது. அவங்க சௌரியம். ஒண்ணும் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தர்றேன். இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருக்கு. இப்ப தான் செப்டம்பர் மாசம் ஆயிட்டு இருக்குது. இன்னும் டைம் இருக்கு நெறைய. சீக்கிரமா கத்துக்கோங்க. மிட் கேப் நிஃப்டில என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப தான் அவன் ட்ரெண்டே ஃபார்ம் பண்றான். இப்ப என்ன பண்ணணும்? ஒருவேள கீழ வந்தான்னா நம்ம பேட்டர்ன் ஆயிடும். இங்கிருந்து வந்து ஒரு புல்லிஷ்னஸ் காமிச்சான் அப்டின்னா, கன்ஃபார்மா இதுதான் டார்கெட்டு. அப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனானா, இப்படி வந்தான்னா, இவன் பிரேக் ஆயி போவான். இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் நம்ம 1 ஹவர்ல இதான் நம்மளோட பார்வை. அப்போ 5 மினிட்ஸ்ல போயிட்டு நம்ம இன்னைக்கு மிட் கேப் வந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? மிட் கேப்பு காலையில எடுத்த உடனே வந்து
மத்தவங்கள மாதிரியே அவனும் வந்து ரைஸ் ஆகி தான் போனான். ரைஸ் ஆகி போயிட்டு ஒரு மாரி வந்து ரைசிங் வெட்ஜ் கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. இந்த லோவ கட் பண்ணான். கட் பண்ணதுலேருந்து திரும்பி பார்க்காம ஓடிட்டான். தல தெறிக்க ஓடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான், இன்னைக்கு அந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டு தான் போயிருக்கு. இது ஒரு குட்டியா ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ட்ரெண்ட வால்யூமோட பிரேக் ஆனான். இந்த பிரேக் ஆனோனே இந்த ஹைக்கு தான் வந்தான். ரிஜெக்ட் ஆகும்போது வந்து இந்த ப்ரீவியஸ் லோ இங்க இருக்குது. இந்த லோ இங்க இருக்குது. திரும்ப மேல போயிட்டு வரும்போது இங்க தான் வந்தான். திரும்ப மேல போம்போது தான் ஒழுங்கா போகல. நல்லா போகல. ப்ரீவியஸா இங்க ஹை இருக்கு. அடுத்த ஹை இங்க இருக்குது. அடுத்த ஹை இங்கல இருக்கணும். மாட்றானே. போகாமலே கீழ வந்தான். இந்த லெவல்லயே நின்னுட்டு இருந்தான். இங்க இருந்து கூட இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெறைய டைம் அதெல்லாம் பண்ணியிருக்காய்ங்க. பட் ஆனா போகல. ஒரு வால்யூமோட கீழ பிரேக் பண்ணான். அதோட கதை முடிஞ்சது. எது டார்கெட்? இதான் டார்கெட். இந்த டார்கெட்ட பிரேக் பண்ணானா, அடுத்து கீழ அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு கீழ போயிட்டான். எங்க வரைக்கும் போயிருக்கான் பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா இந்த லெவலுக்கே போயிருக்கான் பார்த்தீங்களா? ஆல்வேஸ் நீங்க வந்துட்டு இந்த லெவல்ஸ வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க. கெட்டியமா புடிச்சுக்கோங்க. நல்லா கத்துக்கோங்க. கெட்டியமா புடிச்சுக்கோங்க. ஃபின் நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஃபின் நிஃப்டி இப்ப தான் நம்ம பேட்டர்ன் மாரி ஒரு ஒரு ஃபாலோ அப் குள்ளார வர ஆரம்பிச்சிருக்கிறான். என்ன அப்டின்னா, மேல போய் கீழ வந்திருக்கிறான். மேல போயிட்டு கீழ வரணும். இதிலிருந்து அதாவது இது ஒரு லோ, இது ஒரு லோ, இங்க ஒரு லோ எங்கேயாவது வைக்கிற மாரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இந்த லெவலா இருக்கலாம், இல்ல இந்த லெவலா இருக்கலாம். இங்கிருந்து மேல கிளம்புனான் அப்டின்னா, மேல இந்த லெவலுக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம பேட்டர்ன் மாரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஸோ எல்லாருமே வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஒருவேள ரிவர்சல் ஆனாங்க அப்டின்னா, வி கேன் லுக் ஃபார் கால் ஆப்ஷன். ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ற மாரி இருந்தா நீங்க கால் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில நீங்க 23,800 புட் ஆப்ஷன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த 23,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். இந்த மணி. புட் ஆப்ஷனுக்கு இது வந்து இந்த மணி. இப்ப அது வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து வேலை செஞ்சிருக்கு பாருங்க. நேத்தைக்கு இது நடந்தது. இன்னைக்கு அதே லெவலுக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா? வந்துட்டு எங்க போயிருக்கான்? ப்ரீவியஸா எங்க ரிஜெக்ட் ஆனானோ, அதே லெவல்ல தான் போய் நின்றுருக்கு. இது என்ன லெவல்ஸ் லெவல்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 180. 180லேருந்து 300. மேல வரைக்கும் போயிருக்கிறான் 300. 180லேருந்து 300, 120 புள்ளி குடுத்துருக்கான். எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாம குடுத்துருக்கான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இதான் லோ. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்கு. அடுத்த லோ, அடுத்த லோ. போயிட்டே இருந்தான். கட் பண்ணவே இல்ல. எந்த கன்ஃப்யூஷனும் இல்ல. அதனால லேர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இட் வில் மேக் வொண்டர்ஸ் இன் யுவர் ட்ரேடிங் ஜர்னி. கண்டிப்பா. வேற எதுவும் பெருசாலாம் நீங்க கத்துக்கணும்னு வந்து நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கோல்டு பத்தி உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா, கோல்டு எங்க போய் பார்ப்பீங்க? இந்த ஃபாரெக்ஸ் தமிழ்னு இருக்கும். இந்த சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க இதிலேயே பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கோல்டு டெய்லி, XAUUSD டெய்லி. இதில பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கான அப்டேட் இருக்கும். நீங்க இத வந்து இந்த சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லாம பிட்காயின் வேற ஃபாரெக்ஸ் பேர்ஸ், ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, மெசேஜ்ல கேட்குறீங்களோ, அத நான் வந்து குடுக்க நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ, வழக்கம் போல எல்லாரும் நெறைய வந்து மெசேஜஸ் அனுப்புறீங்க. நெறைய பேர் நீங்க வந்து இத நீங்க பயிற்சி பண்றீங்கன்னு நான் நம்புறேன். அ அது வந்து எனக்கு வந்து Twitterல நீங்க போஸ்ட் பண்றதில வச்சே என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. நெறையா வந்து நீங்க வந்து இந்த மாரி அனலைசிஸ்லாம் பண்ணி எனக்கு வந்து அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. அ ரொம்பவே நன்றிங்க. சுபாஷ் வெரி குட். ஆக்சுவலா இந்த இது நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். இது வந்து ப்ரீவியஸா நான் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டேங்க. இந்த சிபிஐ நியூஸுக்கு முன்னாடி என்ன ட்வீட் வந்து போட்டோம் நம்ம. ஓகே. ஐ எக்ஸ்பெக்ட் எ கரெக்ஷன் ஃபார் திஸ் ட்ரெண்ட். ஃபாலோ HHLL சீக்வென்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஒரு ட்ரெண்ட் ஆயி மார்க்கெட் வந்து இந்த மாரி வந்து நல்லா மேல போயிருக்குதுங்க. இந்த மாரி ட்ரெண்ட் ஆயி போறான்னா, இதுக்கு ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இந்த கரெக்ஷன் வரும்னா, எந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது? இது வந்து பிரைஸ் வந்து மேல இப்படி போயிருக்குது. அத ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் விழுந்த பிரைஸ் மேல போயிட்டு கீழ இங்க தான் வந்திருக்குது. ஈக்குவல் லெவல்லேருந்து மேல போயிட்டு, இந்த ஸ்விங்குக்கு இதான் லோ.
திரும்பவும் கூட மேல போயிட்டு கீழ வரும்போது இந்த ஸ்விங்க கட் பண்ணல பார்த்தீங்களா? கட் பண்ணாம மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? இப்போ ஒரு வேள பிரேக் ஆனானா எங்க வருவான்? இங்க தான் வருவான். இதத்தான் மார்க் பண்ணணும். எக்ஸாக்ட்டா மிஸ்டர் சுபாஷ் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா? எல்லாமே வந்து பிராக்டிஸ் தாங்க. பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். இது குட்டியா இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து போட்டிருக்காப்ல. இந்த ட்ரெண்ட் வந்து இங்கிருந்தே வந்து போட்டிருந்தா இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கும். அதாவது என்ன தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை ஏறுறான். மலை ஏறுறான், 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 ஏறுறான். ஏறிக்கிட்டே இருக்க மாட்டான். கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் குடுப்பான். இல்ல கீழயே போறான். பேஸ் கேம்ப்க்கே போறான் அப்படின்னா, இந்த லெவல கட் பண்ணானா பேஸ் கேம்ப்க்கே போயிருவான். சிபிஐ நியூஸ் வருது. ஸோ எல்லாம் வந்து ஒரு மாரி வந்து ஷேப்ல வந்து வந்துட்டு இருக்குது. அதனால வந்து நீங்க இத எதிர்பார்த்தீங்க. அது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா நடந்தது. இந்த இடத்துலேருந்து மேல போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கணிச்சீங்க. ஓரளவுக்கு 50% போயிட்டு தான் கீழ வருமா. அப்படி அப்படி வரணும்னா கூட, இந்த ஃபாலோடைய 50% போயிட்டு தான் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம இந்த எட்ஜ்ல ட்ரேட் எடுத்து பார்ப்போம். நம்மளுக்கு சக்சஸ் ஆகல, கீழ வந்து க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம தோல்விய ஒத்துக்கிட்டு வெளியில வந்துருவோம். லாஸ புக் பண்ணிப்போம். அடுத்து நம்ம எங்க ட்ரை பண்ணுவோம்? இங்க தான் ட்ரை பண்ணுவோம். எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணி வச்சிருக்காப்லயா? இவ்வளோதாங்க. இப்ப நான் வந்து பல வருஷங்களா வந்து நான் இத வந்து பார்த்து, 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 பார்த்து கத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு சில பேர் நம்ம சுபாஷ் மாரி வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிறீங்க. அப்ப இவரால கத்துக்க முடியும்னா, உங்களாலயும் கத்துக்க முடியும். டெடிகேஷன் தான். எல்லாத்தையும் வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்து, ஒரு ஒரு வீடியோவும் பார்த்து, ஓ! இந்த மாரி சொல்றாங்களா? இந்த மாரி நம்ம பார்ப்போம். 4 ஹவர், 5 மணி நேரம், 6 மணி நேரம். சார்ட்லயே என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு பார்த்து, 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 பார்த்து பழகிரு. நான் தான் இருக்கனே. டெய்லியும் உங்களுக்காக வந்து வீடியோஸ் வந்து தினமும் ஒரு பார்வை வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். சீக்கிரமா கத்துக்கோங்க. டைம் இல்ல. சரியா? எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்பவே நன்றி. நீங்க நெறைய வந்து பயிற்சி பண்ணி நெறைய ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.